ஹாய், நான் வந்துட்டு இன்னைக்கு உங்களுக்கு வந்துட்டு வரகு அரிசியில சாம்பார் சாதம் எப்படி பண்ணணும்ன்ற மாதிரி உங்களுக்கு நான் சொல்ல போறேன். ஆக்சுவலா நிறைய பேர் எனக்கு வந்துட்டு இந்த ப்ராடக்ட் லிஸ்ட்ல வந்துட்டு சாம்பார் சாதமோட இது நிறைய பேர் ஆர்டர் கொடுத்துருக்கேன். ஸோ வாங்கிண்டவா வந்துட்டு எப்படி பண்ணணும்ன்ற மாதிரி நான் சொன்னாதான் உங்களுக்கு பண்றதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கிறதுனால நான் இந்த வீடியோ இப்ப அப்லோட் பண்ண போறேன். நான் இப்ப உங்களுக்கு காமிக்கிறது வந்துட்டு வரகு அரிசி சாம்பார் சாதம். இதுலயே நீங்க பார்த்தேன்னா நம்ம கிட்ட அந்த ப்ராடக்ட் லிஸ்ட்ல நீங்க பார்த்திருப்பேன் சாம அரிசி, திணை அரிசி, குதிரைவாளி அரிசி 4 ப்ராடக்ட் இருக்கு. நான் உங்களுக்கு இப்ப வரகு காமிக்கிறேன். எல்லாமே சேம். நான் இப்ப என்ன மெத்தட்ல சொல்றேனோ இதே ப்ராசஸிங் தான் எல்லாமே நீங்க பண்ணணும். சோ அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் இப்ப பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, இந்த ரைஸ் குக்கர்ல வந்துட்டு நான் வந்துட்டு இந்த டம்ளரால நம்மளோட ப்ராடக்ட வந்துட்டு 1 டம்ளர் எடுத்திருக்கேன். நம்மளோட ப்ராடக்ட 1 டம்ளர் எடுத்திருக்கேன். அதுக்கு நான் 2.5 டம்ளர் தண்ணி வைக்கிறேன். ஆக்சுவலா 2.5 டம்ளர் தண்ணின்றது நான் கூட தான் வைக்கிறேன். பிகாஸ் ஆஃப் நான் வந்துட்டு இவ்வளவு காய்ஸ் வெஜிடபிள்ஸை வந்துட்டு நான் வதக்கி வச்சுட்டு இருக்கேன் தனியா. வதக்கிறதுக்குலாம் டைம் இல்லைன்னு நினைக்கிறவா ஒண்ணுமே ப்ராப்ளம் கிடையாது. நீங்க ஜஸ்ட் இந்த காயை நறுக்கி இதோட எல்லாமே போட்டு நம்ம 1 pot ரைஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, எல்லா ஸ்டஃபையும் அதுல போட்டுட்டு ஆன் பண்ணி விட்டோம்னா, டெக்ஸ்டர்ல கிரியேட் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ரைஸ் வந்துட்டு டெவலப் ஆயிடும். அந்த மாதிரி நீங்க அப்படியும் பண்ணலாம். நான் இதை வந்துட்டு சும்மா கடுகு உளுத்தம் பருப்புலாம் தாளிச்சு கொட்டி நான் இப்ப இதுல என்ன வெஜிடபிள்ஸ் போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி, பச்சை மிளகாய், கேரட், உருளைக்கிழங்கு, அவரைக்காய், கொடமிளகாய், இது 4 ஐட்டம்ஸ் நான் இதுல போட்டிருக்கேன். உங்களுக்கு என்னென்ன ஸ்டஃப் வெஜிடபிள்ஸ் வேணுமோ நீங்க ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு எதுவுமே வேணா பிளெயினா இருந்தா போதும்னா கூட இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் ஐடியா. அதனால அதெல்லாம் ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. ஆனியன் வேணும்னா ஆனியன் தாராளமா ஆட் பண்ணிக்கலாம். நான் இதுல ஆனியன் ஆட் பண்ணல. சோ அந்த மாதிரி நான் காய் வதக்கி வச்சுருக்கேன். இப்ப இந்த தண்ணி பார்த்தேன்னா இது கொதிச்சிருச்சு. நம்ம ரைஸ் குக்கர்ல தான் நான் பண்றேன். ஏன்னா டைம் ஆயிடுச்சுன்னா நம்ம ஜஸ்ட் ஆன் பண்ணிட்டு நம்ம வேற ஏதாவது வேலை செஞ்சுட்டு வந்துட்டு கிளம்புறதுக்கு ரெடி ஆகுன்றதுனால ரைஸ் குக்கர்ல ஆன் பண்ணிட்டேன். இதால 1 டம்ளர் எடுத்துக்க போறேன். இதால 1 டம்ளர் ஸ்டஃப்க்கு வந்துட்டு இந்த காயோட இந்த காய்க்கு ஏற்ற உப்பு ஒண்டி தான் நான் போட்டிருக்கேன். ஏன்னா இந்த நம்மளோட ஸ்டஃப்ல உப்பு, காரம் எல்லாமே இருக்கு. நீங்க ஒன்ஸ் ஒரு வாட்டி ட்ரை பண்ணிட்டு இல்ல எனக்கு சில பேருக்கு உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியா வேணும், சில பேருக்கு ஸ்பைசியா வேணும்னா நெக்ஸ்ட் டைம் நீங்க அதை மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. சோ நான் இப்ப வந்துட்டு நான் இதுல என்ன ப்ராடக்ட் இல்ல இருக்கோ அதை அப்படியே தான் நான் உங்களுக்கு காமிக்க போறேன். இந்த பாத்தீங்கன்னா தண்ணி கொதிச்செடுத்து நான் தண்ணி கொதிச்ச சமயத்துல நான் என்ன பண்றேன்னா ஆக்சுவலா இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே நான் வந்துட்டு இதுல வந்துட்டு டிரான்ஸ்பர் பண்ணிடுறேன். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த காயில இந்த தண்ணி கொதிச்சதுல இந்த நம்ம நறுக்கின வெஜிடபிள்ஸ் எல்லாமே நான் கொஞ்சம் வதக்கினதுனால வதக்கி போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணாம்னா நீங்க ஜஸ்ட் அப்படியே காய அதுல போட்டுட்டு மேல 1 ஸ்பூன் எண்ணெயோ இல்ல நெய்யோ விட்டுண்டா போதும், ரொம்ப நல்லா இருக்கும். சோ நான் இதை அப்படியே டிரான்ஸ்பர் பண்ணிட்டு இதை அப்படியே இந்த சைடு வச்சிடுறேன். சோ உங்களுக்கு தண்ணி கொதிச்சிடுற அளவுக்கு நீங்க அது ரெடி ஆனதுக்கு அப்புறம் இந்த ப்ராடக்ட்ல ஜிப்லாக் கவர்ல தான் நம்ம வந்துட்டு இது நல்ல கவர் பேக்கிங்ல தான் நம்ம போட்டிருக்கோம். சோ ஆக்சுவலா நம்மளோட நிறைய பேர் கூட கேட்டு மேடம் கவர் வந்துட்டு ரொம்ப நன்னா இருக்கு, இது எப்படி இந்த அளவுக்கு வந்துட்டு நீங்க இந்த மாதிரி ஐடியா பண்ணி இந்த கவர் பேக்கிங் போடுறேன் அப்படின்னு சொன்னா இதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்கு. நான் அதையும் உங்களுக்கு ஷேர் பண்றேன். நம்ம மில்லட்ஸ் ப்ராடக்ட்லாம் மேனுஃபேக்சர் பண்றப்ப என்ன ஆகும்னா நமக்கு வந்துட்டு ஒன்ஸ் பேக்கிங் அந்த ப்ராசஸிங் நம்ம மேனுஃபேக்சரிங்ல முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க சும்மா அதை அப்படியே ஓரமா வச்சுட்டு உங்க வேலையை பார்க்க முடியாது. சோ அந்த சமயத்துல நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தேன்னா அதை நாங்க உடனே இந்த மாதிரி கவர்ல பேக்கிங் பண்ணணும். ஒரு பெரிய பேசன்ல அந்த ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணதை கொட்டி அதை எடுத்து கரண்டியால இந்த மாதிரி பேக்கிங்ல நல்லா சீல் பண்ணிட்டோம்னா நமக்கு ப்ராடக்ட் வந்துட்டு 3 மாசத்துக்கு, இது ஆக்சுவலா 3 months வச்சுக்கலாம், கெட்டே போகாது. சோ அதனாலதான் இந்த மாதிரி பேக்கிங் கவர்ல நாங்க டிசைன் எடுத்துன்னு வந்தோம். சோ நீங்க ஜிப்லாக் கவர்ல போட்டுட்டு இப்ப பாத்தீங்கன்னா நான் 1 டம்ளர் எடுத்திருக்கேன். ஆக்சுவலா உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த டம்ளரால. சோ பேலன்ஸ் இவ்வளவு இருக்கு. சோ நீங்க என்ன பண்ணணும்னா அழகா இதை அப்படியே நல்லா ஜிப்லாக் பண்ணிட்டு நீங்க எங்க வேணாலும் ஆட்ல உங்களுக்கு வேணும்னா ஃப்ரிட்ஜில் வைக்கலாம், வெளியில வச்சாலும் ஒண்ணுமே ஆகாது. சோ நிறைய பேர் வந்துட்டு இல்ல நான் ஃப்ரிட்ஜிலேயே வைக்கிறேன் மேடம் அப்படின்னு என்கிட்ட வந்துட்டு கமெண்ட் சொல்லியிருக்கா. தாராளமா வச்சுக்கோங்க, ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனால தப்பு கிடையாது. சோ இது பேலன்ஸ் இது மாதிரி வச்சுட்டேன்னா ப்ராடக்ட் உங்களுக்கு வந்துட்டு பாக்டீரியா எதுவும் ஃபார்ம் ஆகாம ரொம்ப நல்லா இருக்கும். அதனாலதான் நாங்க இந்த கவர்ல டிசைன் பண்ணியிருக்கோம், வேற எந்த ரீசனுமே கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த சைடு வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு தண்ணி கொதிச்சிருத்து, காயும் வந்துட்டு நல்லா இதுல பிளெண்ட் ஆயிடுத்து பாத்தீங்கன்னா. சோ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ப்ராடக்ட நான் அப்படியே 1 டம்ளர் ப்ராடக்ட இதுல போட்டுறேன். அவ்வளவுதான். ஜஸ்ட் இதுல போட்டுட்டு நம்ம எப்பொழுதுமே ஆத்துல வந்துட்டு கோதுமை ரவை உப்புமா பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதே ப்ராசஸிங் தான். நான் இப்ப என்னோட ப்ராடக்ட்லயே நீங்க பொங்கல் பார்த்தீங்கன்னா இந்த காயெல்லாம் போட வேண்டியன்னு அவசியமே இல்லை. பொங்கல்ல எல்லாமே இருக்கும், நீங்க டைரக்டா தனியா கொட்டி வச்சிடலாம். சரி இந்த மாதிரி சாம்பார் சாதத்துல கொஞ்சம் காய் சேர்த்தோம்னா நமக்கு டேஸ்டும் நன்னா இருக்கும், சாப்பிடறதுக்கும் வயிறு ஃபுல்ஃபில்லா இருக்கும். அதனாலதான் வெஜிடபிள் சேர்ந்த மாதிரியும் இருக்கும். சோ இப்ப பாத்தீங்கன்னா நான் இதை நல்லா கலரிட்டேன். உப்பு எல்லாமே நான் போட்டுட்டேன். உப்பு காய்க்காயின உப்பு ஒண்டி தான் போட்டிருக்கேன். நீங்க வேணும்னா அது ஜஸ்ட் ட்ரை பண்ணிட்டு பண்ணிக்கோங்க. நல்லா இழுத்து கலரிடுங்க. கலரிட்டு ஜஸ்ட் நீங்க ரைஸ் குக்கர்ல
அப்படியே இதை வந்துட்டு ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணி வச்சிடுங்க. அவ்வளவுதான். நம்ம எப்பொழுதும் மாதிரி குக்கிங் ஆஸ்பெக்ட்ல போட்டுட்டீங்கன்னா கீப் வார்ம் வர வரைக்கும் அது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா ஓடிட்டு இருக்கும். நடுவில் உங்களுக்கு வந்துட்டு அந்த ஸ்மெல் வருது, வாசனை வருதுன்னா ஜஸ்ட் நீங்க எடுத்து அது ஒரு கலர் இந்த மாதிரி கலரி பார்த்துட்டேன்னா அந்த வேகிற பதம் உங்களுக்கு தெரியும். அவ்வளவுதான். நீங்க இதை போட்டுட்டு உங்க வேலையை ஏதாவது பார்த்துட்டு அகைன் அப்புறமா வந்து கூட நீங்க இதை எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு சீக்கிரமா குவிக்கா லஞ்ச் ரெடி பண்ற ஒரே ஐட்டம் நம்மளுடைய மோத்தீஸ் ப்ராடக்ட் வரகு அரிசி சாம்பார் சாதம் மிக்ஸ். இது இப்ப வெந்தன் இருக்கு. இது வெந்ததுக்கு அப்புறம் நீங்க எடுத்து தாராளமா அதை சர்வ் பண்ணிக்கலாம். இதுல வெஜிடபிள்ஸ் இருக்கிறதுனால எனக்கு எதுவும் தேவைப்படாது. ஏதாவது காய் வேணும்னு நினைச்சேன்னா வேற ஏதாவது காய் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா சிப்ஸ் மாதிரி ஐட்டத்தை தொட்டுண்டு சாப்பிட்டேன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதுதான் வரகு அரிசி சாம்பார் சாதம். இதுலயே தான் சாமை, திணை, குதிரைவாலி மூணுமே இந்த ப்ராசஸிங்ல தான் பண்ணணும். ரொம்ப நல்லா இருக்கும் ஆக்சுவலா. இப்ப நீங்க ஒரே ஒரு விஷயம் வந்து நான் சொல்றேன், வரகு மாதிரியே குதிரைவாலி இருக்கும்னா கண்டிப்பா இருக்காது. குதிரைவாலி மாதிரியே சாமை இருக்கும்னா கண்டிப்பா இருக்காது. ஒவ்வொன்றுலயும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும். ஒவ்வொரு மில்லட்ஸ்லயும் ஒவ்வொரு பவர் இருக்கு. ஸோ அதனால நம்ம வீக்லி ட்வைஸ் மாறி மாறி எடுத்துட்டோம் மில்லட்ஸும் நமக்கு வந்துட்டு நல்லா உடம்புக்கு சேரும். ஸோ அதே மாதிரி நீங்க சாப்பிட்றப்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், சீக்கிரமாகவும் குக் ஆகும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்க. நான் இன்னைக்கு உங்களுக்கு வரகு அரிசி சாம்பார் சாதம் எப்படி பண்ணணும்ன்ற வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வெந்துருச்சுன்னா சாம்பார் சாதம் ரெடி. அவ்வளோ. தேங்க்யூ.